வணக்கம் நண்பர்களே. தான் உயர்ந்த ஜாதி, அடிப்படையில் நாங்கள் ஒரு வீரமான பரம்பரை, இப்படி நினச்சிக்கிட்டு இருக்கவங்களுக்கு எப்போ ஜாதியை வெளிப்படுத்துகிறாங்க அப்படின்னா, எவனையாவது வெறுத்து, எவன் மீதாவது அவதூறு பரப்பி, எவனையாவது தாழ்த்தி பேசி, இல்லை அதிகபட்சமாக ஒரு கொலையை செய்து ஜாதியை நிரூபிக்கிறார்கள். இவர்கள் தங்கள் ஜாதியை நிரூபித்து காட்டுவதற்கு ஒரு கொலையை செய்கிறார்கள். இது வெவ்வேறு ஜாதியிலையும் நடக்குது. அப்படின்னா நீ பெரியாலாம் நான் பெரியாலான்னு காட்டுறதுக்காண்டி எவனோ ஒரு அப்பாவி ஒருத்தரை போட்டு கொண்டு நான் உயர்ந்த ஜாதி அப்படின்னு காட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த அரசாங்கமும் அதை நல்லா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ரொம்ப எளிமையான விஷயம் இதை தடுக்கிறது. இது எதிர்கால ஆதாயத்துக்காண்டி இது தடுக்காமல் இருக்காங்க. அவங்க சேர்ந்து வழிபட நடக்கிற ஒரு கோயிலில் நுழைகிறான், அவன் சேர்ந்து வர்ற இடத்துல இவங்களோட வாய்ப்பு அங்கே மட்டும்தான் அவன் சேருவான். அங்கே மட்டும்தான் அவனுக்கு கோயிலில் வழிபடணுங்கிற ஒரு எல்லாரும் சேரணும், சேர்ந்துருக்கிற ஒரு வாய்ப்பு உருவாகிற இடம் அந்த கோயில் மட்டும்தான். அங்கே போய் வெறுப்பை உமிழ்றது. அவன் சேராத இடத்துல போய் இவங்க ஒன்றும் பண்ண முடியாது, போடாட்டு போயிடுவாங்க. இவங்க அவனுக்கு கோயில் அவசியமாக இருக்குது, அதன் மீது அவனுக்கு நம்பிக்கை இருக்குது, கடவுள் மீது நம்பிக்கை இருக்குது. அந்த இடத்துல போய் இவங்க நான் உயர்ந்த ஜாதி, நீங்கள் உள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறது. மலம் கலக்கிறது, குடி தண்ணியில் மலம் கலக்கிறது, சிறுநீர் கழிக்கிறது, இந்த மாதிரி ஒரு கேவலமான விஷயங்களை செய்து தங்களை உயர்ந்த ஜாதினா, அது என்ன உயர்ந்த ஜாதி? மட்டமான ஒரு புத்தியை வச்சுக்கிட்டு அது உயர்ந்ததுன்னு சொல்கிறது வெக்கக்கேடான விஷயம். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க. நீங்கள் கொலை செய்யாதவரை அங்கே ஜாதி இல்லை, நீங்கள் வெறுப்பை உமிழாதவரை அங்கு ஜாதி இல்லை. நீங்கள் ஏதாவது ஒரு கீழ்த்தரமான செயலை செய்து தான் சாதியை நிரூபிக்க முடியுமே ஒழிய, ஒரு நல்ல செயலை செய்து சாதியை இருக்கு என்று நிரூபிக்கவே முடியாது. வரலாற்றை எடுத்து பாருங்கள். பக்கத்தில் இருக்கிறவன் நம்மளோட நண்பன், பக்கத்து ஊருக்காரன், இல்லை அறியாதவன், அவன்கிட்ட போய் உன்னை நீ நிரூபிக்கிறதுக்காண்டி அவன்கிட்ட நீ தரக்குறைவாக நடக்கும்போது தான் ஜாதிங்கிற வெளிப்பாடே வருது. பெத்த பொண்ணே கொள்றீங்க. அவன்கிட்ட அவன் கூட்டிகிட்டு போனப்போ அவன் நல்லா இருந்திருப்பானே வச்சுக்கிட்டு, அப்படி எதுக்கு நீங்கள் கொள்றீங்க? கூட்டிகிட்டு நீங்கள் ஒரு நல்ல வாழ்க்கை கொடுத்துருந்தாலும் பரவாயில்ல, அம்மா அது தப்புமா அப்படின்னு சொல்லி நல்லா வாழ வச்சு காட்டியிருந்தாலும் பரவாயில்ல. கொள்றதுக்காண்டி நினைக்கலே ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது. உங்களுடைய கௌரவத்தை காவந்து பண்ணுறதுக்காண்டி பொண்ணை கொள்றீங்கன்னா நீங்களாம் மனநோயாளிகள். தயவு செஞ்சு மாறுங்க. வேறு ஏதாவது நல்லதை செஞ்சு இந்த மக்கள்லேருந்து வேறுபட்டு, நான் உயர்ந்திருக்கிறேன், நீங்கள் இழிவாக நடந்துக்கிறீங்க, அதனாண்டி நீங்கள் இழிசாதி, நான் உங்களோட உயர்ந்து நடந்துக்கிறேன், அதனாண்டி நான் உயர்ந்த சாதின்னு உயர்வான செயல்களை செஞ்சு காமிக்க பார்ப்போம். உங்கள்கிட்ட அப்படி ஒரு சான்று இருக்கா? இல்லை வெக்கங்கட்டத்தனமாக பழைய தலைவர் போட்டால் இதெல்லாம் போட்டு வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. தயவு செஞ்சு மாறுங்க தோழர்களே. இதில் இருக்கிறதுனா உங்களை கோவப்படுத்தி பேசணும்னு அவசியம் இல்லை. இதுலேருந்து எவ்வளவு தூரம் நீங்கள் நிரூபிக்கிறதுக்காண்டி தான் நீங்கள் உங்கள் ஜாதியை நிரூபிக்கணும்னு நினைக்கிறதுல ஒருத்தன் கொலை பண்ணுறீங்க, ஒருத்தனை வாழ விடாமல் பண்ணுறீங்க, ஒருத்தனை மன உளைச்சலுக்கு ஆளாக்குறீங்க. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க.